மேற்காசிய போர் காரணமாக விநியோக தடை ஏற்பட்டதால் இந்தியாவில் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டதால் இன்னும் சில நாட்களுக்குள் உணவகங்கள் மூடப்படும் அபாயம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தி விநியோகத்தை சீர் செய்ய மத்திய அரசு புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதன்படி ஒரு சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்ட பிறகு அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்ய குறைந்தபட்சம் 25 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. நாட்டின் முக்கிய நகரங்களில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு சிலிண்டரை வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கார் மாவட்டத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் 1500 ரூபாய்க்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பெங்களூருவில் இன்று முதல் ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் வணிக ரீதியான சிலிண்டர் விநியோகத்தை திடீரென நிறுத்திவிட்டன. மேலும் விலையும் ரூபாய் 115 உயர்த்தப்பட்டு தள்ளுபடியும் நிறுத்தப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருப்பதாகவும் ஈரான் போர் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை சீர்குலைக்கும் எனவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு இந்திய ரூபாயில் 9221 ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருக்கிறது. இதே நிலை இம்மாத இறுதி வரை நீடித்தால் 13841 ரூபாயை எட்டும் என கணித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நடக்கும் போரை பிரதமர் மோடி உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மாநிலங்களவையில் அவர் ஆற்றிய உரையில் போர் ஒருபுறம் நடந்தாலும் இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிபொருள் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கே இந்தியா முன்னுரிமை அளிப்பதாக கூறினார். மேற்காசிய போர், எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய பாஜக அரசு தயாராக இல்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவால் பிரதமர் மோடி எப்படி மிரட்டப்பட்டார் என்பது அம்பலமாகிவிடும் என்பதால் விவாதத்திற்கு பாஜகவினர் மறுப்பதாக விமர்சித்தார். நாளை திருச்சி வரும் பிரதமர் மோடி 5 புதிய ரயில் சேவையை தொடங்கி வைப்பார் என ரயில்வே பயனாளர் குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருநெல்வேலி மங்களூரு எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் சாரளப்பள்ளி அம்ரித் பாரத் உள்ளிட்ட 5 புதிய ரயில் சேவைகளை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுகவின் 12வது மாநில மாநாடு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் நடைபெற்றது. திடலுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மேடை முன்பாக அமைக்கப்பட்டிருந்த ராம்ப் வாக்கில் நடந்து சென்ற அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தமிழினத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை திமுக தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் உரையாற்றிய அவர், தமிழ்நாடு திமுகவை நம்பித்தான் இருக்கிறது என்றும் திமுகவும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருப்பதாகவும் நெகிழ்ச்சியாக கூறினார். சமீப காலமாக இன்ஸ்டால்மெண்ட் முறையில் சில கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் அதுவும் திராவிட மாடல் அரசின் திட்டத்தை டாப் அப் செய்து அறிவிக்கின்றனர் என அதிமுகவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார். ஏனென்றால் அந்த திட்டங்களை தடுக்கவோ நிறுத்தவோ யோசிக்க கூட முடியாது என்பது அவர்களுக்கே தெரியும் என முதல்வர் தெரிவித்தார். பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கும் அதிமுக தொண்டர்கள் மீது உண்மையாகவே பரிதாபப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பதவிக்காக அடிமையாக கிடக்கும் எடப்பாடி பழனிசாமியை வைத்து ஒட்டுமொத்த அதிமுகவையும் அழிக்கும் வேலையை பாஜக செய்து கொண்டிருப்பதாக எச்சரித்தார். கூட்டணிக்கு பெயர் வைக்க கூட முடியாத நிலையில்தான் அதிமுக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாடு கேட்பதற்கெல்லாம் நோ சொல்லும் என்டிஏவுக்கு தமிழக மக்களும் நோ சொல்வார்கள் என்ற அவர், டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்போதுமே நோ என்றிதான் சொல்லும் என திட்டவட்டமாக கூறினார்.
முதியோருக்கு வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது எவ்வளவு கொடூரமான நிலை என ஊத்தங்கரை கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசி விவசாயி கொலையில் போலீஸ் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக மகன் குற்றம் சாட்டியுள்ளதை குறிப்பிட்டும் அவர் வினவினார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தவேக தலைவர் விஜய் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் பணிகளை காரணம் காட்டி 15 நாட்கள் கால அவகாசம் கேட்ட விஜய் தரப்பு வரும் காலங்களில் சென்னைக்கு அருகில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுகிறது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நேற்று நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் சம்மன் ஏதும் வரவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கான நேர்காணல் இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முதற்கட்டமாக 25 பேரை விஜய் நேரடியாக சந்தித்து பேச உள்ளதாக சொல்லப்படுகிறது. மாநிலங்களவை பதவிக்கு தமிழ்நாட்டில் இருந்து போட்டியிட்ட 6 பேரும் தேர்வானதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதன்படி திமுகவின் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரஸ் கட்சியின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ், அதிமுக சார்பாக தம்பிதுரை மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒசூரில் ஏர்போர்ட் ஏற்றுமதி மண்டலங்களுக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்திற்கு மனு கொடுக்க சென்ற ஒசூர் விவசாயிகள் 60 பேரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சர்வதேச விமான நிலையம், அறிவுசார் வழித்தடம், சிப்காட் மற்றும் சிறப்பு ஏற்றுமதி மண்டலம் ஆகியவற்றுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரை சந்திக்க வந்த விவசாயிகளை கைது செய்து அடைத்து வைத்ததாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு முதல்வராக மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பார்த்தால் மக்களிடம் மனு வாங்க கூட மனமில்லையா என எக்ஸ்தல பதிவில் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்திக்க அனுமதி மறுத்ததால் போலீசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகளை செவிகொடுத்து கேட்காமல் அவர்களை கைதிகளைப் போல நடத்துவது ஜனநாயக விரோதமானது என கண்டனம் தெரிவித்தார். சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களுடன் 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 2009க்கு பிறகு இடைநிலை ஆசிரியர் பணியில் நியமனம் பெற்றவர்களுக்கும் அதற்கு முன் நியமனம் பெற்றவர்களுக்கும் இடையே உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைந்து சம ஊதியம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நிகிதா என்பவர் அளித்த நகை திருட்டு புகாரை சிபிஐ முடித்து வைத்துள்ளது. நகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் நிகிதாவின் சம்மதத்துடன் வழக்கை முடித்து வைப்பதாக நீதிமன்றத்தில் சிபிஐ கூறியுள்ளது. நாடு முழுவதும் வருமானத்தை மறைத்து முறைகேடு செய்ததாக 63,000 உணவகங்கள் அடையாளம் காணப்பட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி நாடு முழுவதும் 22 மாநிலங்களில் உள்ள 46 முக்கிய நகரங்களில் செயல்படும் ஹோட்டல்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 408 கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீஸ் கஸ்டடியில் இருந்த கைதி ஆகாஷ் கொலை செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் முன்னிலையில் விரைவாக அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொலை முயற்சி வழக்கு விசாரணை கைதி ஆகாஷை போலீசார் அடித்து கொலை செய்துவிட்டதாக குற்றம் சாட்டிய அவரது தந்தை மானாமதுரை போலீசார் மீது வழக்கு பதிவு செய்து 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை வலியுறுத்தியும் அதனை மதிக்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர் 16 பேர் மீதும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர்.
அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எம்பி சி.வி. சண்முகம் தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றியும் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியதாக கடந்த 2023ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்திருக்கும் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சுற்றுச்சுவர் கல்லூரி கட்டிடம் என சுமார் 2476 சதுர மீட்டர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கிய விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியிடம் உரிய அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கியதாக ஜெகத் ரட்சகன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பிய நிலையில் அதனை எதிர்த்து அவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். சென்னை மாநகரில் வியாபாரம் செய்ய தடை செய்யப்பட்ட 188 இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்யும்படி மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி வியாபாரம் செய்ய தடை விதித்த 188 இடங்களை சாலையோர வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளதாக வழக்கறிஞர் என் ருக்மாகதன் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் கடையை சுற்றி காவல்துறையினர் பேரிகார்டு வைத்திருந்த நிலையில் அதனை தவிகவினர் அகற்ற முற்பட்டதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோவிலுக்கு செல்லும் பாதையை மீட்டுத்தரக் கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அருந்ததியர் சமூக மக்கள் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன ஓபுலாபுரம் கிராமத்தில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட பட்டாளம்மன் கோவிலுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா போட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தேரி ஊராட்சிக்கு உட்பட்ட சாலப்போகம் பகுதியில் மின்சார வசதியின்றி இயங்கி வந்த அங்கன்வாடி மைய கட்டடத்திற்கு நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக மின் இணைப்பு வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பயன்பாட்டுக்கு வந்த அங்கன்வாடி மைய கட்டடத்திற்கு மின் இணைப்பு கொடுக்கப்படாமல் இருந்ததால் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திமுக நிர்வாகிகளின் ஆதரவோடு கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மதுபான கடைக்கு அருகே அரசு தொடக்க பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் அச்சத்தில் செல்லும் நிலை உள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் இறந்துவிட்டதாக கூறி அவரது சடலம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இறுதி சடங்குகளுக்கு தயாரான போது சொந்த ஊருக்கு அவர் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இறந்ததாக சொல்லப்பட்ட மருதமுத்து மகனிடம் வேறு ஒருவரது சடலத்தை மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞரை நோட்டமிட்ட மக்கள் அவர் கொள்ளையடிக்க வந்ததாக கருதி கம்பத்தில் கட்டி வைத்தனர். ஒண்டிக்கடை பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞர் தனியாக இருந்த மூதாட்டியை வீடு புகுந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மூதாட்டி கூச்சலிடவே திரண்டு வந்த மக்கள் அவரை பிடித்தனர். திருவள்ளூரை அடுத்த சித்தம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். ஏரியின் ஆழம் குறைவாக இருப்பதால் மழைக்காலங்களில் நீரை சேமிக்க முடியாமல் முழுவதும் வீணாவதாகவும் இதனால் நிலத்தடி நீர் இல்லாமல் போவதாகவும் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கி வைத்திருந்த 200 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசலை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் கேன்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் பதுக்கி வைத்திருப்பதை கண்டறிந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மது போதையில் இரு தரப்பினர் இடையேயான மோதலில் இருவர் தாக்கப்பட்ட நிலையில் தாக்கியவர்களை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை
அம்பத்தூர் அருகே பள்ளி மாணவியிடம் செல்போன் நம்பர் கேட்டு கொடுக்காத ஆத்திரத்தில் தகாத வார்த்தைகளால் பேசி அச்சுறுத்திய 2 பேரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற மாணவியை வழிமறித்த சுரேஷ், வேந்தன் ஆகியோர் தோழியின் செல்போன் நம்பரை கேட்டு மிரட்டி உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தனியார் பள்ளியில் வேன் ஓட்டுநராக உள்ள பெருமாள் வேனில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பெருவாயல் ஏரியில் குவாரி அமைப்பதற்காக அதிலிருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 400 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 200 கிலோ கோதுமையை மாவட்ட உணவுப் பொருட்கள் கடத்த தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உத்தண்டிக்காடு பகுதியில் பாலமுருகன் வீட்டில் ரேஷன் அரிசி மற்றும் கோதுமை இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து சாக்குகளை ஏற்றி சென்ற சரக்கு வாகனத்தை வழிமறித்த விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களிடம் நெல்லை இதுவரை கொள்முதல் செய்யாத நிலையில் இந்த சாக்குகள் யாருக்காக செல்கிறது, வியாபாரிகளுக்காக செல்கிறதா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். சென்னை பூந்தமல்லி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை கைது செய்த போலீசார் 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பாரிவாக்கம் பியர் கம்பெனி அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேந்திராவை சோதனை செய்தபோது கஞ்சா வைத்திருப்பது தெரிய வந்தது. கோவை மாவட்டம் கணவாய் பகுதியில் குடிநீர் உணவு தேடி ஊருக்குள் நுழைந்த காட்டு யானை அரசு மதுபான கடையில் புகுந்து அங்குள்ள தடுப்புகளை சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. யானையை பார்த்த ஊழியர்கள் அறைக்குள் சென்று தங்களை தற்காத்துக் கொண்டனர். புதுக்கோட்டையில் மூளைச்சாவு அடைந்த முதியவரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டதில் 5 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் ஆலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதான மணிமுத்து கடந்த 4ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தார். இதனால் அவரின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க குடும்ப உறுப்பினர்கள் அனுமதி வழங்கினர். சென்னை நேப்பியர் பாலத்தில் ஹஷ்பூர் மற்றும் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சார்பாக மகளிர் தினத்தையொட்டி வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, பெண்கள் ஆரோக்கியம் மற்றும் போதையில்லா சமூகத்தை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு நடைப்பயணம் மேற்கொண்டனர். நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ராஷ்டிரிய சுதந்திர கட்சி தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசியதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வெற்றிக்காக வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூட்டு முயற்சியில் இரு நாடுகளின் உறவுகள் புதிய உயரங்களை எட்டும் என நம்புவதாக தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு நேபாள் ஆர்எஸ்பி தலைவர் ரபி லாமிச்சானை நன்றி தெரிவித்திருக்கிறார். இணைப்பு, கலாச்சார, சுற்றுலா, எரிசக்தி மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்பு மூலம் இரு நாட்டு மக்களுக்கும் வளமான எதிர்காலத்தை உறுதி செய்ய இந்தியாவுடனான கூட்டாண்மையை தாங்கள் எதிர்நோக்குவதாக தெரிவித்திருக்கிறார். பாஜகவால் இந்திய ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டினார். எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை கண்டித்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் தேர்தலில் நியாயமாக வெற்றி பெற விரும்பினால் நீக்கப்பட்ட மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை திருப்பித் தர வேண்டும் என்றார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தீர்மானத்திற்கான அறிவிப்பு வரைவை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த எம்பி ஒருவர் தயார் செய்து வருவதாகவும் இது இறுதி செய்யப்பட்டு இந்த வார இறுதியில் வெளியிடப்படும் எனவும் கூறப்படுகிறது. இண்டிகோ நிறுவனம் நேற்று மட்டும் இந்தியாவிற்கு மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா முழுவதும் உள்ள 12 இடங்களுக்கிடையே 38 விமானங்களை இயக்கியதாக தெரிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி முதல் 165ற்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாகவும் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் சிக்கி தவித்த 22,000 இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளது.
போர் நடக்கும் மேற்காசியாவில் திடீரென வான்வெளி மூடப்பட்டதால் லண்டனில் இருந்து மும்பைக்கு புறப்பட்ட விமானம் எகிப்து தலைநகர் கெய்ரோவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் இருந்து 300 பயணிகளோடு புறப்பட்ட இண்டிகோ விமானம் இன்று மும்பைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மாதங்கீர் பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூமியா மந்திர் அருகே உள்ள அம்பேத்கர் நகர் காவல் நிலைய பகுதியில் இரவு 8:30 மணி முதல் 9 மணிக்குள் துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. பல ரவுண்டுகள் சுடப்பட்டதில் 30 வயதான நிக்கில் என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தாய் மகனை கொலை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சிசண்டி காவல் நிலைய பகுதியில் 2 பேர் கொலை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் மோகன்லால் கஞ்ச் காவல் நிலைய போலீசார் சென்று விசாரித்த போது 50 வயதுடைய ரேஷ்மா மற்றும் அவருடைய மகன் 18 வயதுடைய ஷதாம் ஆகியோர் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணியின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டட தொழிலாளர்கள் பலர் பலியாகி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சித்ராவளி பகுதியில் நேரிட்ட விபத்தில் இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் போலீசாரும் தீயணைப்பு மீட்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் 13 வயது சிறுவனின் விரலில் சிக்கிய மோதிரங்களை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக அகற்றினர். பெண்ணுப்புறம் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் அஜ்மல் அணிந்திருந்த 2 மோதிரங்கள் அகற்ற முடியாத அளவுக்கு இறுகி போன நிலையில் கடும் சிரமத்திற்கு ஆளான சிறுவனை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அதன் பின்னர் தீயணைப்பு துறையினரின் உதவியை நாடினர். பிரதமர் மோடி நினைத்தால் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் நின்றுவிடும் என இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு அமீரக தூதர் ஹுசைன் ஹசன் மிர்சா கூறியிருக்கிறார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளதாகவும் இரு நாடுகளின் தலைவர்களுக்கும் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு செய்தால் போதும் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஈரானில் 165 குழந்தைகள் உயிரிழக்க காரணமான பள்ளி மீதான தாக்குதலை அமெரிக்கா தான் நடத்தியது என்பதற்கான வீடியோ மற்றும் செயற்கைக்கோள் புகைப்பட ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தாக்கியது அமெரிக்காவின் டோமாஹாக் குரூஸ் ஏவுகணை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சக்கர காவல்படை கடற்படை தளத்தை குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணை பள்ளியை தாக்கியது தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் லெபனானில் 83 குழந்தைகள் 42 பெண்கள் உட்பட 400 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் ஹெஸ்புல்லா கட்டுப்பாட்டில் உள்ள பெய்ரூட்டில் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியது. இதில் நகர் முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ள வீடியோ வெளியாகியுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஒரு ஹோட்டல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நகரின் மையப்பகுதியில் உள்ள ரமாடா ஹோட்டலில் குறிப்பிட்ட ஒரு அறையை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஏவிய ஏவுகணையை இடைமறித்து அளித்த வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. மத்திய இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை நடு வானிலேயே அந்நாட்டின் விமானப்படை தாக்கி அளித்த போது வெண்மை நிறத்தில் புகை ஏற்பட்டதை வீடியோவில் காண முடிகிறது. ஈரானில் புதிய உச்ச தலைவர் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அந்நாட்டின் அரசு ஆதரவாளர்கள் இஸ்ஃபஹானில் உள்ள நக்ஷ்-இ-ஜஹான் சதுக்கத்தில் பேரணி நடத்தினர். அந்த இடத்தின் அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியதில் கரும் புகை கிளம்பியது. அப்போது ஈரான் ஆதரவாளர்கள் கடவுள் மிகப்பெரியவன் என முழக்கமிட்டபடியே கொடிகளை அசைத்து ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க விமானப்படையின் B-52 குண்டுவீச்சு விமானம் லண்டன் RAF ஃபேர்ஃபோர்ட் விமான தளத்தில் தரையிறங்கியது. இதன் மூலம் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மேலும் தீவிரப்படுத்தப்பட உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எதிர்ப்பாளர்கள் மூலம் நாட்டை பிளவுபடுத்தவும் எண்ணெய் வளத்தை கைப்பற்றவுமே அமெரிக்கா தாக்கி வருவதாக ஈரானின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி குற்றம் சாட்டியிருக்கிறார். தெஹ்ரானில் செய்தியாளரிடம் பேசிய அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நோக்கம் ஈரானின் இறையாண்மையை மீறுவதும் நாட்டை பலவீனப்படுத்துவதுமே ஆகும் என கூறியிருக்கிறார்.
ஆசிய கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்ற ஈரான் மகளிர் கால்பந்து அணியினருக்கு ஆஸ்திரேலியா அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். போட்டியின் போது ஈரான் தேசிய கீதத்தை பாட மறுத்ததால் அவர்களது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக கூறி சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது பயங்கரமான மனிதாபிமான தவறு என தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் இந்து சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெனி மாவட்டத்தில் சாந்தோகுமார் சாகா என்ற சிறுவன் ஆட்டோவில் காத்திருந்த போது ஒரு கும்பல் அவனை தாக்கி ஆட்டோவை பறித்து சென்றது. துரத்தி சென்ற அவனை அந்த கும்பல் கனரக வாகனத்தின் மீது தள்ளிவிட்டு தப்பிச் சென்றது. இந்தோனேசியாவில் பெகாசி பகுதியில் குப்பை கிடங்கில் குப்பை சரிவு ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்தனர். தொடர் கனமழை காரணமாக குப்பை சரிவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மாயமான 4 பேரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மீட்பு படையினர் தெரிவித்தனர். இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு கடத்த முயன்ற 8 கிலோ தங்க கட்டிகளை இலங்கை கடற்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். யாழ்ப்பாணம் மாதக்கல் கடல் வழியாக இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்பட உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து இலங்கை கடற்படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 8 கிலோ 865 கிராம் தங்கத்தை கடத்த முயன்ற நபரை கைது செய்தனர். 2026 T20 உலகக்கோப்பைக்கான 12 பேர் கொண்ட அணியை ICC அறிவித்துள்ளது. இதில் இந்திய வீரர்கள் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, பும்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ICC நடத்தும் மெகா தொடருக்கு பிறகு அத்தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரர்களை கொண்டு ICC அணி அறிவிக்கப்படுவது வழக்கம். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை 86,824 பேர் கண்டு ரசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மைதானத்தில் மொத்தமாக 1,32,000 இருக்கைகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்தியாவின் வெற்றிக்கு பிறகு மைதானமே கரவொலியால் அதிர்ந்தது. T20 உலகக்கோப்பை வென்றதன் மூலம் தான் தனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா தெரிவித்திருக்கிறார். 2024 T20 உலகக்கோப்பை வென்ற பிறகு எந்த ஒரு தொடரில் தாம் விளையாடினாலும் வெற்றிக்காக விளையாட வேண்டும், சாம்பியன் கோப்பையை தூக்க வேண்டும் என தனக்கு தாமே வாக்குறுதி எடுத்துக் கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். குந்தவையை வீட்டில் குந்த வைப்பது நல்லது என தனியார் நிகழ்ச்சியில் பார்த்திபன் பேசியதற்கு த்ரிஷா மறைமுக எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பார்த்திபன் அதற்கு ரியாக்ட் செய்துள்ளார். இது தொடர்பாக அரைகுறை வீடியோவை வெளியிட்ட பார்த்திபன் த்ரிஷாவிற்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் என்றும் கோடிட்ட இடங்களை நீங்கள் நிரப்புவதற்குள் விடியலாக முழு வீடியோவே வரும் என சஸ்பென்ஸ் கொடுத்துள்ளார். தமது 40வது திரைப்படத்திற்காக தயாராகி வரும் நடிகர் ஆர்யா 2 நடிகைகளுடன் சேர்ந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்தது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. நடிகை நிக்கிலா விமல் மற்றும் வைஷ்ணவி சைதன்யாவுடன் தான் அவர் ஒர்க் அவுட் செய்திருக்கிறார். நிக்கில் முரளி இயக்கி வரும் இந்த திரைப்படத்தை ஆர்யாவின் மனைவி நடிகை சாயிஷா தான் தயாரிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மாசிமக தேர் திருவிழா நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு பிறகு முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் மாப்பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். தீபாராதனைக்கு பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். போக்கோ நிறுவனத்தின் X8 சீரிஸ் ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவில் வரும் 17ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்கோ X8 Pro மற்றும் X8 Pro Max ஆகிய 2 மாடல்களில் வெளியாகும் இந்த ஸ்மார்ட் போனில் 7560 mAh பேட்டரி உள்ளிட்ட ஏராளமான சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் MacBook Neo 2 லேப்டாப்பின் அடுத்த தலைமுறை மாடலில் தொடுதிரை முதல் iPhone 17 Pro மாடலில் உள்ள சிப் வரை பல்வேறு சிறப்பம்சங்களும் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த தலைமுறை MacBook Neo மாடலில் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்த ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதால் ஆய்வாளர் மிங்சி குவோ தெரிவித்துள்ளார்.